நள்ளிரவில் ஆண் நண்பரை தாக்கி இளம் பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2 சிறார்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியாக இருந்த பெண் ஒருவரை முகமது என்ற இளைஞன் பலாத்காரம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. கொல்கத்தாவில் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் உடலில் 16 இடங்களில் காயம் இருப்பதாக அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெக்னிக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு அகேன்ஸ்டா நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. கிருஷ்ணகிரியில் கூட வந்து ஒரு சாமி கும்பிட போன பொண்ணை மலை மேலே 3 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் நம்மளால படுத்திருக்காரு, இவகிட்டா இருக்காரு, என்னால் இங்கேருந்து மூவ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். இப்போது உங்களுடைய இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவரோட இந்த ஐ பாலை போக் பண்ணிடுங்க. போக் பண்ண உடனே இமிடியேட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் காலை எடுத்து அவரோட இந்த ஹிப் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா அவங்க தள்ளி போயிடுவாங்க. இமிடியேட்டாக அங்கேருந்து நீங்கள் தள்ளி போயிடலாம். அப்படி இல்லைன்னா உடனே ஹெல்ப்புக்கு போலீஸோ இல்லை ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஸோ உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறைய வயலன்ஸ் நடக்குது. அதுலேருந்து மேக்ஸிமம் செல்ஃப் டிஃபென்ஸ் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்களா?